நெல்லை மாநகர காவல்துறையில் பணிபுரியும் காவல் ஆய்வாளர்கள் 11 பேரை ஒரே நாளில் டிரான்ஸ்பர் செய்து மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் ஹத்திபானி உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். வணக்கம் நாகராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நெல்லை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான காவல் நிலையங்கள் இவை. என்றால் தற்பொழுது ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறிகளை எழுப்பியிருந்தது. மாநகர காவல் ஆணையருக்கு உட்பட்ட அலுவலகத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருந்த நீதிமன்றம் முன்பாகவே படுகொலை சம்பவம் நடைபெற்றது. இப்படி பல்வேறு சம்பவங்கள் அவ்வப்போது நடைபெறக்கூடிய கொலை சம்பவங்கள், நேற்று நடந்த சம்பவம் என தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய குற்றச்சம்பவங்களை தடுக்கும் வகையிலும் தொடர்ச்சியாக ஒரே நபர் பணியாற்றக்கூடிய பகுதியிலிருந்து மற்றொரு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அதிரடியாக ஒரே நாளில் 11 பேரை மாநகர பகுதியில் காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய காவல் ஆய்வாளர்கள் 11 பேரை இடமாற்றம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார் மாநகர காவல் ஆணையர். எனவே இந்த மாற்றம் என்பது கண்டிப்பாக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் 11 பேரும் மாற்றப்பட்டிருப்பது கண்டிப்பாக பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இது நெல்லை சந்திப்பு காவல் நிலையம் தொடங்கி மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையங்களிலும் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடமாற்றம் என்பது குறித்த பின்னணி, அதாவது இது எதற்காக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த முழுமையான பின்னணிகள் சொல்லப்படாவிட்டாலும் காவல் சட்டம் ஒழுங்கை சரியாக செயல்படுத்துவதற்கும் எந்த வகையிலும் புலனாய்வு துறையில் தவறவிடக்கூடாது என்பதற்காகவும் இந்த மாற்றங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே இனிமேல் இது நடைபெறக்கூடிய குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் இந்த இடமாற்றம் என்பது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த 11 பேர் காவல் ஆய்வாளர்கள் மாற்றம் தாண்டி மற்ற ஆய்வாளர்களும் மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. முதற்கட்டமாக 11 காவல் ஆய்வாளர்கள் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக மாநகர காவல் ஆணையர் உறுதி செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்.